ஆயுதழுத்த நீட்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கிற நண்பர்களே, மதுவிலக்கு பிரச்சனையில் பீகாரை பின்பற்றுமா தமிழகம்? ஏற்கனவே குஜராத் மாநிலத்தில் ஒரு பூரண மதுவிலக்கு அமலில் இருக்கிறது. எல்லா சந்தர்ப்பங்களிலும், தேர்தல் உட்பட எல்லா சந்தர்ப்பங்களிலும் ஒரு அடையாளமாக, முன்னுதாரணமாக சொல்லப்படக்கூடிய மாநிலமாக குஜராத் இருந்து கொண்டிருக்கிறது. குஜராத்தில் மதுவிலக்கு இருக்கு, அங்கெல்லாம் சாத்தியமாகல, அப்ப ஏன் மற்ற மாநிலங்கள் சாத்தியமாகலன்னு சொல்லி கேட்டிருக்கும் போது இன்னொரு மாநிலமாக பீகார் உருவாக்கிறது. அடுத்து வரக்கூடிய ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து 2016 ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து பூரண மதுவிலக்கை பீகார் அமல்படுத்துவார் என்று தான் கொடுத்திருந்த தேர்தல் வாக்குறுதியை பீகாருடைய முதலமைச்சர் திரு நிதிஷ்குமார் அவர்கள் அறிவித்து நிறைவேற்றியிருக்கிறார். அதற்கான உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் பீகார்ல மதுவிலக்கு அமலுக்கு வருகிறது. இந்த இடத்துல ஒரு கேள்வி எழுகிறது, இது தமிழகத்திலும் சாத்தியமா? தமிழகத்தில் மதுவிலக்கு பிரச்சனை மிக நீண்ட காலமாக தொடர்ந்து கொண்டிருக்கிற நிலையில தமிழகத்தில் இதுபோன்ற மதுவிலக்கு அமல்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கு. 5 மாதங்கள்ல தேர்தல் வரக்கூடிய சூழ்நிலை தமிழக அரசு இதை பற்றி கவனத்தில் கொள்ளுமா? ஆனால் மறுபக்கம் இன்னொரு பார்வை வருகிறது. ஒட்டுமொத்தம் 32 மாநிலங்கள்ல 4 மாநிலங்கள் மட்டுமே அமல்ல இருக்கக்கூடிய விஷயத்தை, 28 மாநிலங்கள் அமல்ல இல்லாத ஒரு விஷயத்தை தமிழகத்தில் மட்டும் கொண்டு வந்து எதிர்பார்க்கிறது சரியான விஷயமா இருக்குமா? தமிழகத்தில் மதுவிலக்கு என்பது சாத்தியம் தானா என்ற கேள்வி எழுகிறது. இதை பற்றி தான் இன்றைய ஆயுதத்தில் நீச்சல் விவாதிக்கிறோம். நிகழ்ச்சி நம்முடைய அதிமுகவுடைய தலைமை இயக்கமாக இருக்கக்கூடிய தமிழ் மாநில முஸ்லீம் லீக்கை சேர்ந்த தலைவர் திரு ஷேக் தாவூத் நம்முடைய நிகழ்ச்சி உங்களை நிகழ்ச்சி வரவேற்கிறேன். அதேபோல பாமகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு கணேஷ்குமார் நம்முடைய நிகழ்ச்சி உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் திரு கணேஷ்குமார் தான் கேட்க விரும்புறேன். நீண்ட நெடுங்காலமாக நீங்கள் பாமக உட்பட பல கட்சிகள் வலியுறுத்திட்டே இருக்காங்க. நம்ம பார்க்க தவறக்கூடிய ஒரு விஷயம், பிராக்டிகலா இது எவ்வளவு தூரம் சாத்தியம் அப்படிங்கிறது. குஜராத்ல பூரண மதுவிலக்கு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா அங்கே மது விற்பனை உண்டு என்பது உங்களை போன்ற நண்பர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். லைசன்ஸ் காட்டினா அதற்கான உரிமம் வைத்திருந்தால் தேவை என்று சொல்லக்கூடியவர்கள், வெளிமாநிலங்களிலிருந்து வரக்கூடியவர்கள், வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடியவர்கள் நட்சத்திர விடுதிகளில் அமல்ல இருக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய விஷயம். சோ மது என்பது ஒரு வரையறுக்கப்பட்ட விஷயமா இருக்கிறது தவிர அறவே அறுக்கப்பட்ட விஷயமா, நீக்கப்பட்ட விஷயமா இல்ல. சோ பூரண மதுவிலக்கு பூர்ணம் இருக்குங்கிற கோஷம் எவ்வளவு தூரம் சாத்தியங்கிறத பார்க்க வேண்டாம். அது இப்ப தமிழ்நாட்டை பொறுத்தவரை இதனுடைய பாதிப்பு எந்த அளவுக்கு கிராஸ் ரூட் லெவல்ல போயிருக்குன்றது நம்ம இன்னைக்கு சூழ்நிலைக்கு மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாருமே பாக்குறாங்க. இப்ப குஜராத்ல நீங்க சொல்றீங்க கிடைக்குது, போகுது, வருது. ஆனா குஜராத்தினுடைய அரசு ஒரு இலக்கு நிர்ணயித்து சொந்த மக்கள் மீது மதுவை திணிக்கின்ற வேலையை உலகத்திலேயே எந்த நாடும் செய்யல, தமிழக அரசு செய்கிறது. டாஸ்மாக் போன்ற அரசு நிறுவனங்கள் பல மாநிலத்தில் இருந்தாலும் இலக்கு நிர்ணயிச்சு விற்பனை செய்யக்கூடிய ஒரு வேலையை தமிழக அரசு மட்டும்தான் செஞ்சுட்டு இருக்கு. இப்ப உங்களுக்கு அரசே ஏற்று நடத்துவது பிரச்சனையா, மதுபான கடை பிரச்சனையா? மதுபான அரசே ஏற்று நடத்துவதனால உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு 27,000 கோடி ரூபாய் தனியார் வசம் சென்றிருக்க வேண்டிய, தடுத்திருக்கப்பட வேண்டிய, தனியார் வசம் போயிருக்கக்கூடிய நிதி அரசு கஜானால இருக்குது. குறைஞ்சபட்சம் 4 திட்டங்களுக்காக செயல்படுத்தப்படுது. இல்ல, அதுதான் நான் கேட்கிறேன். இன்னைக்கு தமிழ்நாட்டில் நிறைய சட்டவிரோத நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்குது. கட்ட பஞ்சாயத்து மூலமா சமூக விரோதிகளுக்கு நிறைய காசு போயிட்டு இருக்குது. அதனால கட்ட பஞ்சாயத்து அரசு உடமையா ஏத்துக்க முடியுமா? இதை தாண்டிய மக்கள் மீது என்னென்ன விஷயங்கள் பாதிக்கப்படுகிறது, இன்னைக்கு இதனால எவ்வளவு சீர்கேடு ஏற்பட்டு இருக்கிறது. சராசரியாக 13 வயதுல குடிக்க ஆரம்பிக்கிறான்றது சர்வே ரிப்போர்ட் சொல்லுது. 30 வயதாக 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தது, இன்னைக்கு 13 வயதாக குறைஞ்சிடுச்சு. 4 வயசு குழந்தை குடிக்கிறான். போன வாரம் திருச்செங்கோடுல 7 பள்ளி மாணவிகள் தேர்வு எழுத வரும்போது குடிச்சிட்டு வராங்க. இதெல்லாம் சமுதாய சீர்கேடு, மக்களை பாதிக்கின்ற விஷயம். இதையெல்லாம் விட அதிகம் சொல்றேன். இந்திய அளவுல மக்கள் தொகை அடிப்படையில் 7வது இடம் தமிழ்நாடு. ஆனா வாகன போக்குவரத்து ஆக்சிடென்ட்ல, சாலை விபத்துல ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு. இளம் விதவைகள்ல கேரளா ஃபர்ஸ்ட், இளம் விதவைகள்ல தமிழ்நாடு ஃபர்ஸ்ட். அதற்கான ஒரு காரணத்தை உங்களை அறியாமலே நீங்க சொன்னீங்க. சாலை விபத்துல மட்டுமல்ல, வாகன போக்குவரத்துலயும் தமிழ்நாடு தான் நம்பர் 1. அதை நீங்க சொல்ல மறுக்கிறீங்க. வாகன போக்குவரத்துல டெல்லியில இல்ல, அதுதான் பிரச்சனை. நான் மதுதான் பிரச்சனைங்கிற முடிவு சொல்றீங்க. வாகன நெரிசல் டெல்லியில் இல்லாத, மும்பையில் இல்லாத, கொல்கத்தாவில் இல்லாத, பெங்களூர் இல்லாத, ஹைதராபாத்ல இல்லாத வாகன நெரிசல் தமிழகத்தில், சென்னையில் இருக்கிறது. நெரிசல் இருக்கிறது என்பது உண்மை. அது கட்டமைப்பு சார்ந்த விஷயம். நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், ட்ரிங்க் அண்ட் டிரைவ் இது போன்ற ஆக்சிடென்ட்ஸ், இது எஃப்ஐஆர்ல ஃபைல் பண்ணுவாங்க. டிரைவர் இஸ் பீன் ட்ரிங்க் அண்ட் அப்படின்றத ஃபைல் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இவங்க தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட் தேசிய குற்றவியல் ஆவண காப்பகத்துக்கு கொடுத்து அவங்க ரிலீஸ் பண்ண ரிப்போர்ட் படி தமிழ்நாடு முதல்ல அறிமுக உரையிலே சொன்னது போல இது கிட்டத்தட்ட ஒரு பெரும்பான்மை மாநிலங்கள்ல சாத்தியம் இல்லாம, அமல்ல இல்லாம இருக்கக்கூடிய விஷயம். 4 மாநிலங்கள்ல மட்டும் 3 மாநிலத்தை சொல்றாங்க. அதுலயுமே எந்த அளவுல இருக்கிற பாத்துருக்கோம். ஒரு மாநிலத்தை செய்ய போறேன்னு இருக்காங்க. அப்ப தமிழ்நாட்டுல வேணுங்கிறது எப்படி சாத்தியம்? நான் ஏற்கனவே சட்டமன்றத்திலே இதை பத்தி பேசும்பொழுது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். எப்பொழுதெல்லாம் இந்த விவாதம் வருகிறதோ சுற்றி கற்பூரம் நெருப்பு வலயத்துக்கு நடுவுல கற்பூரம் இருக்கும்போது கர்நாடகா பத்தியோ, பாண்டிச்சேரி பத்தியோ, கேரளா பத்தியோ, ஆந்திரா பத்தியோ போல இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை மாநிலங்கள்ல அமல்ல இருக்கக்கூடிய விஷயம் மது. நான் அதை தான் சொல்ல வரேன். நான் சொல்றது முழுசா இந்த வாதத்தை வைக்கிறாங்க, ஆளுங்கட்சியினர் வைக்கிறாங்க. அது பொய்யான வாதம் என்பது இப்ப பீகார்ல நிரூபணம் ஆகுது.
சுத்தி இருக்கிற மாநிலங்கள்ல மதுவிலக்கு இல்லாத பொழுது அந்த நாட்டினுடைய மக்களுக்கு ஏற்படுகின்ற பாதிப்பை மனசில் வைத்திருக்கக்கூடிய ஒரு தலைவர் இதை முன்னெடுத்து செல்றார். அதை விட 100 மடங்கு பாதிப்பு. பெருந்தன்மையோட மக்களுடைய மனதை புரிந்து கொண்ட தலைவர் சொல்றீங்க. அங்க இந்த மது விற்பனையை துவக்கியதும் அவர் தான் தெரியுமா? லாலு கூட கிடையாது. இதே 8 ஆண்டுகளுக்கு இவர் தான், நிதிஷ்குமார் தான் பீகார்ல மது விற்பனையை கொண்டு வந்து நீங்கள் சொன்னது போல ஒரு பஞ்சாயத்துக்கு இத்தனை கடை என்று அவரும் இலக்கு நிர்ணயித்தார். 600 கோடியாக இருந்த மதுவிலக்கு 2007 நிதிஷ்குமார் வந்த பிறகு இன்றைக்கு 3600 4000 கோடியாக எட்டி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இன்னைக்கு ஒரு மக்கள் தலைவர் நான் சொல்றேன், புத்தருக்கு ஞானம் பிறந்தது பீகார்ல தான் இல்லன்னு சொல்ல முடியுமா? மக்கள் பாதிக்கப்பட்ட ஞானம் பிறந்திருக்கிறது. மக்கள் படுகின்ற அவதியை நிதிஷ்குமார் பார்த்திருக்கிறார். அவர் கண்ணால பார்த்ததுனால இன்றைக்கு மதுவிலக்கை ஜூலை மாதத்துல கொண்டு வரணும்னு சொன்னாரு. நவம்பர் மாதத்துல அதுக்குண்டான அறிவிப்பு கொடுத்தார். ஆனா அதை விட 100 மடங்கு பாதிப்பு தமிழ்நாட்டில் எளிதாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனா இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் இதை கொண்டு வருவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள மாட்டேங்கிறார்கள். அதுதான் இங்க இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. அரசாங்கம் தரப்புல சாதகமான பதில் கூட இது வரைக்கும் 1% கூட. நம்ம ஏற்கனவே பார்த்த போல சகோதரன் சொன்னது போல ஒரு 3 வயது பாலகன் மது அருந்த வைக்கப்படக்கூடிய கொடுமையை பார்த்தோம். இப்ப திருச்செங்கோடுல பள்ளி மாணவிகள் மது அருந்தி விட்டு பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடிய அவைலபிலிட்டி, அக்சசிபிலிட்டி எவ்வளவு இருக்கு? நம்ம பலமுறை சொன்னது போல நூலகங்களை விட அதிகமா இருக்க மது கடைகள் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு மாநிலமா 6785 கடைகள் இருக்கிற மாதிரி ஒரு மாநிலமா மாறிட்ட போது இதோட டென்சிட்டி எவ்வளவு கூடிக்கிட்டே போகுது, குடிக்கிறவங்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு கூட்டிட்டே போகுது. அவர் சொன்ன மாதிரி சராசரி வயது 30 இருந்து குடிக்கக்கூடிய வயது 13 குறைந்த சின்ன சின்ன பிள்ளைலாம் குடிக்க எதுக்காக காத்திருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பதில். எதுக்காக காத்திருக்கோம்? 27,000 கோடிங்கிறது 30,000 கோடி ஆக்குறதுக்காகவா? இல்ல, அதாவது இதுக்கு மாண்புமிகு ஆயத்தீர்வுத்துறை அமைச்சர் கடலூர்ல ஒரு மீட்டிங்ல பேசும்போது தெளிவா சொல்லியிருக்காரு. அதாவது இப்ப அந்த குறிப்பிட்ட சமீப காலமாக இந்த 1 வருஷமாக, அதாவது தேர்தலை முன்னிறுத்தி எதிர்கட்சிகள் செய்கின்ற பெரிய பிரச்சாரமாக இருக்கு. அதே மாதிரி நீங்க சில தனியர்களும் அதற்கு உட்பட்டு போறாங்க. அந்த தனியர்கள் உட்பட்டு போறவங்களுக்கு பின்னால எதிர்கட்சிகளுடன் பின்பலமாக போராட்டங்களுக்கும் அது இதுக்கெல்லாம் பின்பலமாக இருக்கு. அதுக்கு நீங்க எடுத்துக்காட்டாக பார்க்கணும்னா அந்த மாதிரி உள்ளவர்களுடைய மரணத்தை கூட அரசியல் பண்ண கட்சிகள் இருக்கு. அதை போல சமீபத்தில் கைது செய்யப்பட்ட ஒரு நபர் போய் இன்னைக்கு எதிர்கட்சி தலைவருடைய கருணாநிதியை போய் பார்த்து அவர்கிட்ட ஆலோசனை பெற்றுக்கிட்டு இருக்காரு. ஆக மொத்தத்தில் நீங்க இதை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தேர்தலை முன்னோக்கியதாக இருக்கிறது தவிர மக்கள் மீது இவர்களுக்கு உள்ள அபரிமிதமான நம்பிக்கை இல்ல மக்களுடைய மாற்றத்துக்காக இவர்கள் இதை செய்வதாக தெரியல. நீங்க சொல்வதே உண்மையாக இருக்கட்டும். நான் என்ன கேட்கிறேன், திமுக கேக்குதே பாமக கேக்குதே நான் சொல்லல. தேமுதிக இருந்து மதிமுக இருந்து எல்லா கட்சியும் வலியுறுத்தினா அவங்க கட்சிகள் பத்தியே நான் பேசல. 3 வயது குழந்தை குடிக்கிறதே, 7ஆம் வகுப்பு மாணவி குடிக்கிறாளே இன்னும் காத்துட்டு இருக்கீங்கன்னு தான் கேட்கிறேன். அரசு ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட், ஒரு அரசு கருணையோடு தன்னுடைய பிள்ளைகளை தன்னுடைய மக்களை பார்க்க வேண்டியது இல்ல. அதாவது நுகர்வு கலாச்சாரத்துக்கு மாற்றம் வராமல் இது முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா மாண்புமிகு தமிழக முதல்வர் ஓராண்டு இதை நிப்பாட்டி பார்த்திருக்காங்க. பழையபடி கள்ளச்சாராயமும் சாவும் எல்லாமே வந்ததுனாலதான் பழையபடி இதை கொண்டு வந்திருக்காங்க. ஆகவே அரசு இதுல கவலைப்படுறது, அரசு இதுக்கு விழிப்புணர்வுகளை நிறைய பண்ணிட்டு இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா சினிமா தியேட்டர்கள்ல இருந்து எல்லா இடங்கள்லயும் இதுக்கான விழிப்புணர்வு பிரச்சாரம். அதற்கான பதில் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கு. 27,000 கோடி ரூபாய் அரசுக்கு வருமானம் தரக்கூடிய இடத்துல 1 கோடி ரூபாய் செலவழிக்கப்பட்டிருந்தது. அது இப்ப சமயத்தில் 5 கோடி ரூபாய் மாற்றப்பட்டது. 27,000 கோடி விழிப்புணர்வுக்காக 5 கோடி வருமானத்துடைய பெயர் மது விலக்கு மற்றும் ஆயத்தீர்வு. இல்ல, இப்ப நான் என்ன சொல்றேன், மது விலக்கு வருமானம் சார்ந்த பிரச்சனையே அல்ல. ஏன்னா மக்களுடைய நிலைக்கு வருமானத்துக்கு மாற்று வருமானங்களை கொண்டு வரலாம், மாற்று ஏற்பாடுகள் செய்யலாங்கிறதெல்லாம் அரசுடைய கொள்கை முடிவு. அரசு அதுக்கான அந்த தீர்வுகளை காணலாம். உங்களுக்கு தெரியும் சில மாதங்கள் முன்னால் நம்ம தந்தி டிவியை காகிதங்களை ஆவணங்களை அம்பலப்படுத்தியது. ஸ்வாட் அனாலிசிஸ் செய்து எந்தெந்த பகுதியில் விற்பனை குறைந்திருக்கிறது என்று பார்த்து அந்தந்த பகுதிக்கு ஏற்கனவே விற்பனையை அதிகரித்த பகுதியுடைய மேலாளர்களை கொண்டு நியமித்து அந்த இடத்துல என்ன பிரச்சனை பாருங்க, விற்பனையை கூட்டுன்னு சொல்லி சொன்னா இது என்ன உணவுப் பொருளா? இது விற்பனையை கூட்டி கடைகளை எண்ணிக்கை கூட்டி செய்ய வேண்டிய விஷயமா? அதாவது இதுல நீங்க நுகர்வு கலாச்சாரத்தை அப்ப எப்படி மாத்துவீங்க? அப்ப நீங்க திடீர்னு எல்லாத்தையும் நிப்பாட்டினீங்கன்னு சொன்னா மக்களுடைய நிலைமை என்ன? அதுக்கு யாரும் பதில் சொல்றது? அருமையான பிரச்சனை சொன்னீங்க. திடீர்னு நாளை கால கொண்டாங்கன்னு பாமக ராமதாசோ மதிமுக வைகோவோ கூட சொல்லல. அவங்க சொல்லக்கூடியது முதல்ல ஒரு முதல் கட்ட வைங்க. ஆமா, இப்ப முதல் கட்ட வயதை கூட்டுங்க, விலைய கூட்டுங்க, கடைகளை மூடுங்க, நெடுஞ்சாலை பக்கத்துல வைக்காதீங்க. சில சின்ன சின்ன விஷயங்கள், நெடுஞ்சாலை பக்கத்துல கடை வைக்காதுன்னு சொன்னா தமிழக அரசு எவ்வளவு மல்லுக்கு. இப்ப நீங்க இதெல்லாம் எப்ப வர்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா தேர்தல் வந்தவொன்னதானே இது ஆயுதமா கையில தேர்தல். இந்த பேச்சே இப்ப இந்த விவகாரம் எப்ப பேசுறோம்? தேர்தல் வந்தவொன்னதானே எல்லா கட்சியும் கையில எடுக்குது. தேர்தலை முன்னிறுத்தி தானே பேசுறோம். இதுக்கு முன்னால திமுக ஆட்சியில்
ஆட்சியில் 5 ஆண்டு காலம் இருக்கும் போது இந்த பிரச்சனையை யாருமே பேசலையே. இதே திமுக தலைவரே நான் அந்த மதுவை நிப்பாட்டிடுவேன் அப்படின்னு மதுவிலக்கு கொண்டு வருவேன்னு சொல்லி அவருமே இப்ப என்ன சொல்றாரு, நாங்க ஆட்சிக்கு வந்தால் மதுவிலக்கு. அதே மாதிரி இவர் என்ன சொல்றாரு, அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்றாரு, நாங்க வந்தா முதல் கையெழுத்து மதுவிலக்குங்கிறாங்க. அப்ப எல்லாரும் எதை நோக்கி சொல்றாங்க, அந்த முதல்வர் இருக்கையை நோக்கி பேசுறாங்களே தவிர மக்களுடைய நலவை கருதி இல்ல. நீங்க சொல்றதா உண்மைன்னு வச்சுட்டாங்க. ஒரு கட்சி உங்களுக்கு அடிப்படை ஒரு கட்சி எதை தன்னுடைய பிரச்சார ஆயுதமா பயன்படுத்தும், எது மக்கள் மத்தியில் எடுபடுமோ அதுதான் பிரச்சார ஆயுதமா பயன்படுத்தும். ஒரு நிமிஷம், இடஒதுக்கீடு அகற்றுவேன்னு இன்னைக்கு தமிழ்நாட்டில் யாரும் பிரச்சாரம் பண்ண முடியாது. சிறுபான்மையினருக்கு இடஒதுக்கீடு தரமாட்டேன்னு யாரும் பிரச்சாரம் பண்ண முடியாது. வாக்கு போயிருங்கிற அச்சம் உங்களுக்கு நல்லா தெளிவா தெரியும். அப்ப மது ஒழிப்பு என்பது வாக்கை பெற்றுத்தரும் என்ற திடமான நம்பிக்கை இருக்குது. அப்ப மக்களுடைய ஆதரவு மதுவிலக்கு நோக்கி தான் இருக்குது. நீங்க அப்படியே ரிவர்ஸ்ல பாருங்களேன். அதாவது நீங்க உங்களுடைய இந்த கருத்து எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கட்சிகளை சார்ந்த கருத்தாகத்தான் இருக்கு, மக்கள் சார்ந்த கருத்தாக இல்ல. இல்ல இது அரசு பிடிவாதமா அவங்களை கூப்பிட்டு அவங்க கையில மது பாட்டில கொடுக்குறா, அப்படி கொடுக்கல. நுகர்வோர் இருக்க போய் தானே விக்குது. சம்பளம் வாங்கி நுகர்வு கலாச்சாரத்தை எப்படி தருவது, அதுக்கு சொல்லுங்க. 100 ரூபாய் கூலி வாங்கிட்டு வெளியே வரக்கூடியவன் வாசல்ல கடையை பார்த்த உடனே குடும்பத்தை மறந்துடுறான். அதுதான் மது, அதுதான் போதை, அதுதான் நிதானம் தவறக்கூடிய விஷயம். 100 ரூபாயில 100 ரூபாய்க்கு குடிச்சு 10 ரூபாய் கடன் வாங்கிட்டு போயிடறான். அவனை பத்தி நீங்க யோசிக்க வேண்டாமா? இல்ல, கடின உழைப்பாளர்கள் மது இல்லாம இருக்க முடியாதுங்கிறத பெரியாரே சொல்லியிருக்காரு. கடின உழைப்பாளர்கள் மது இல்லாம இருக்க முடியாது, மது ஒழிப்புங்கிறது முடியாது அப்படிங்கறதாவது இன்னுமே ஒரு வழி என்ன சொல்லியிருக்காரு, மனைவி இருந்து நீ களவு பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி உள்ள ஒரு வரியை கூட அவர் பயன்படுத்தி இருக்காரு. 1967 குடியரசுல வந்திருக்கு. நான் என்ன சொல்ல வரேன், ஆக மொத்தத்துல பூர்ண மதுவிலக்கு சாத்தியம் இல்லாமல் இருக்கு. நம்ம அடுத்து ட்ரை பண்ணி பார்ப்போம். நான் சொல்ல குறைந்தபட்சம் உங்களுடைய நோக்கம் மது இல்லாத மாநிலமா இருக்குங்கிறது அதிமுகவுடைய நோக்கம், ஆளுங்கட்சியுடைய நோக்கமா இருந்துட்டு போடும். சின்ன சின்ன முயற்சிகளை முன்னெடுங்களேன்னு கேட்கிறேன். இது அரசுடைய கொள்கை. மது என்பது அதிமுகவுடைய கொள்கையே இல்ல, அரசுடைய கொள்கை. அதுல மாற்றம் அதிமுக அரசு தானே சார் இல்ல, அது மாற்றம் கொண்டு வரணும்னா அரசு முடிவு எடுக்கணும். அரசு யாரு? அது மாண்புமிகு தமிழக முதல்வர் இது சம்பந்தமாக சிந்திப்பார்கள், செயல்படுவார்கள். மக்கள் நலனுக்காக செய்யக்கூடியதை கண்டிப்பாக செய்ய வேண்டிய நேரத்தில் செய்வார்கள். திரு ஷேக் தாவூத் அவர்கள் ஒரு தகப்பனாக இந்த சமுதாயத்தில் முக்கியமான பிரமுகராக, ஊரிந்த பிரமுகராக, ஒரு அரசியல் கட்சி தலைவராக அல்லாமல், ஒரு கூட்டணி சகோதரராக தோழராக இல்லாமல், ஒரு தகப்பனாக நீங்கள் ஒரு பாறை சொல்லுங்க, மதுவிலக்கு வேண்டும் என்று நீங்கள் உங்களுடைய கூட்டணி தலைவை பார்த்து வேண்டும் வைப்பீங்களா, மது விற்பனையை கூட்டணி சொல்லி கோரி வைப்பீங்களா? அதாவது சமுதாய உணர்வு இந்த இடத்துல ரொம்ப முக்கியம். அது மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சித்தலைவி அம்மா அவர்களுக்கு தெரியும். நுகர்வு கலாச்சாரத்தை படிப்படியாக தனிப்பட்ட முறையில் இது பேச முடியாது. நீங்க கேட்கிற மாதிரி தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒரு தனிப்பட்ட நபரையும் உனக்கு இது வேணுமா அப்படின்னு கேட்டா அதுல இஷ்டப்பட்டவன் வேணும்னு சொல்லுவான். இல்ல நான் என்ன குடிகார தகப்பனாக இருந்தால் அவன் மதுவிலக்கு வேணாம்னு சொல்ல மாட்டாங்க. இப்ப எனக்கு அந்த பழக்கம் இல்லாம இருக்கிறதுனால நான் வேண்டாம்னு சொல்லலாம். அதுதான் நான் சொல்ல வரேன். அப்ப ஒரு தகப்பன் குடிகாரனா இருக்கான், ஒரு குடும்பமே குடிகாரனா இருக்கா, அவங்க குடி வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்களே. அப்ப நீங்க கேட்கிற கேள்வி யார கேட்கணும்? அதுல பழக்கப்பட்டவர்களை ஊர்னவர்களை பார்த்து உங்களுக்கு இது வேணுமான்னு கேட்டா ஒரு சமுதாய அக்கறை கொண்ட மனிதரை நான் பேசிட்டு இருக்கேன். நீங்க உங்களுக்கு சமுதாய அக்கறை கொண்ட மனிதர் என்ன செய்ய முடியும்? சமுதாயத்தில் எந்த இழப்பும் இல்லாமல் சமுதாயத்தை திருத்துவதற்கு, மாற்றுவதற்கு அரசு அதுக்கு மாற்றுக் கொள்கையை கொண்டு வந்து முறையோடு அதுக்கு செயல்படுத்தணும். அது அரசு தான் செயல்படுத்தணும். அரசுடைய கோரிக்கை தான் உங்களுடைய கண்டிப்பாக அரசுக்கு இது தெரியும். நம்ம பேசுற எல்லா பேச்சுக்களும் மக்கள் மனசுல இருக்கிறது அரசுக்கு தெரியும். அரசு மாற்றத்தை கொண்டு வரும். மதுவிலக்கு வேண்டும் என்பது அரசுக்கு தெரியும், கண்டிப்பாக தெரியும். மதுவிலக்கு வேண்டும் என்பதுதான் ஷேக் தாவூத்துடைய பார்வையும் இல்ல. கண்டிப்பாக மக்கள் நலன் எதுவோ அதை செய்வாங்க. அதுல எனக்கு மாற்றுக்கிறது கிடையாது. நான் அவர்கிட்ட ஒரே விஷயம் கேட்கிறேன். இப்போ பீகார் முதலமைச்சர், பீகார் பின்தங்கிய மாநிலம், தமிழ்நாட்டோட ஒப்பிடும்போது அவர்களுக்கு நிதி வருவாய் என்பது ரொம்ப அதிகமா தேவை. 4000 கோடி இன்னைக்கு வரக்கூடிய சூழ்நிலையில அவருடைய ஸ்டேட்மெண்ட் முதல்ல படிங்க. பீகார் மதுவால் பெரும் சீரழிவை ஏற்படுத்துகிறது. குடும்ப வன்முறை அதிகரித்து விட்டது. அடித்தட்டு மக்கள் தங்களின் வருவாயை குடிப்பதற்கே செலவிடுவதால் குழந்தைகளின் கல்வி பாதிக்கப்படுகிறது. மதுவிலக்கை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் குடும்ப அமைதி ஏற்படும். மதுவிலக்கு செலவிடும் நிதியை சேமித்து குழந்தைகளின் கல்விக்கும் ஊட்டச்சத்திற்கும் செலவிட முடியும் என்று நிதிஷ்குமார் அவர்கள் நம்புகிறார். அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கு. ஆமா, நிச்சயமா அது அவர் வீட்டுல வந்து இந்த பார்வை வரும்போது
அதுக்கு வந்து எனக்கு கொஞ்சம் பேச பண்ணப்பட்டிருக்கு. நடைமுறைக்கு வராமலே கூட போகட்டும், ஆனா முயற்சி அரசாங்கத்துடைய முயற்சி அதை நோக்கி கண்டிப்பா ஒரு தலைவருடைய பார்வை தன் நாட்டினுடைய மக்கள் மீது எவ்வாறாக இருந்தது. ஆனா இதுவே தாயுள்ளம் கொண்டவர்கள், அம்மா என்று நீங்கள் அழைக்கக்கூடியவர்கள், தாயுள்ளம் கொண்டவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இத்தனை முறை சட்டமன்றத்தில் நான் பேசும்பொழுது மதுவினால் ஏற்படும் தீமை குறித்து எங்களுக்கு தெரியும் அப்படின்னு ஒரு தடவை பதில் சொல்றவர்கள், கொள்கை அளவில் மதுவிலக்கை ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் நடைமுறை சாத்தியமில்லை என்று சட்டமன்றத்தில் சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் இந்த 4.5 ஆண்டு காலத்துல என்ன நடவடிக்கைகள் இந்த மது விற்பனையை குறைப்பதற்கு எடுத்திருக்கிறீர்கள்? ஒரே ஒரு சதவீதம் திரும்ப கிள்ளி போட்டிருக்கிறீங்களா? அதை சொல்லுங்க. அரசியல் சாசனத்துடைய வழிகாட்டு நெறிமுறையிலேயே பூரண மதுவிலக்கு கொண்டு வர வேணுங்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. சாசனத்துல சொல்லப்பட்ட விஷயங்கள் ஏன் இன்னைக்கு இந்தியாவில் நடைமுறையில் இல்ல? பொது இடத்துல புகைப்பிடிக்கிறதுக்கு தடை விதிச்சு உங்களுடைய முன்முயற்சியால் செய்யப்பட்ட ஒரு விஷயம் ஏன் நடைமுறையில முழுக்க மதுக்காக கொண்டு வர முடியல? அதே யூபி அரசாங்கத்தில் நீங்க இருந்த போது ஏன் ஒட்டுமொத்தமா நாட்டில் வந்து மதுவிலக்கு பெற்ற ஒரு முன்னெடுப்பு எடுக்க முடியல? எது சாத்தியமோ அதை செய்திருக்கிறீர்கள், எது சாத்தியம் இல்லையோ அதை செய்யாமல் இருக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. இது என்ன விஷயம் என்று சொன்னால் அந்தந்த தலைவர்களுடைய பார்வை, அந்தந்த தலைவர்களுடைய பார்வை ஏன்னு சொன்னால் குற்றச்சாட்டுப்படி அதிமுக அரசுக்கு அந்த பார்வை இல்லைன்னு வச்சுக்கோங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை மாநிலத்திலோட அத்தனை முதல்வருக்கும் பார்வை இல்லையா? இந்த அளவுக்கான பாதிப்பை பார்த்ததன் மூலமாக நிதிஷ்குமார் தமிழ்நாட்டில் நீங்க இருக்கிறீங்க, உங்களுக்கு இந்த பாதிப்பு தெரியும் சார். டெல்லியிலேயும் ராஜஸ்தான்லயும் உத்தரப்பிரதேச எல்லா இடத்துலயும் இருக்கு. இந்த கோரிக்கை எல்லா இடத்துலயும் வந்து ஒரு மாநிலத்திலே முன்முந்த முயற்சியாக கொண்டு வந்துட்டு இருக்காங்க. கேரளால கொண்டு வந்துட்டு இருக்காங்க. கேரளால படிப்படியாக கொண்டு வரதுக்கான முயற்சி ஏற்படுத்தி இருக்காங்க. இன்னைக்கு பீகார்ல கொண்டு வந்திருக்காங்க. இவங்க முடியாதுன்னு சொன்ன விஷயத்தை அவங்க செஞ்சு காமிச்சிருக்காங்க. நான் கேட்பது என்னவென்று சொன்னால் திமுக அதிமுக 2 பேராக இருக்கட்டும், இத்தனை ஆண்டு காலம் நீங்க திமுகவை பொறுத்தவரை 5 முறை சொல்லிட்டாங்க கொண்டு வருவோம், கொண்டு வந்து காமிக்க மாட்டேன்றாங்க. ஏன் என்று சொன்னால் வருவாயாக மட்டும்தான் பாக்குறாங்களே தவிர மக்கள் மீதான பாதிப்பை இந்த 2 கட்சியுமே பார்க்கல. அண்ணா கூட சொன்னார் இன்னைக்கு தேர்தலுக்காக இன்னைக்கு பேசுறாங்க. 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி மதுவிலக்க பேசினா தமிழ்நாட்டில் ஓட்டு கிடையாதுன்ற சூழ்நிலை, ஓட்டு போட மாட்டாங்கன்ற சூழ்நிலை. அன்றைக்கெல்லாம் மதுவிலக்கு வந்து 4000 கோடியாக 2004 இருந்தது. அன்னைக்கு பாமக பேசிச்சு. பேசின காரணம் உங்களுடைய அடிப்படை கொள்கையில நீங்க வச்சிட்டு இருக்கீங்க. கட்சி ஆரம்பிச்ச நாள்ல இருந்து நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க, மதிமுக சொல்லிட்டு இருக்கு, தேமுதிக கூட சொல்லிட்டு இருக்கு. அதெல்லாம் மறுக்கல. நீங்க தமிழகத்துடைய பிரச்சனையா மட்டும் ஏன் பாக்குறீங்க? ஒட்டுமொத்த இந்தியாவிலேயும் சாத்தியமில்லாத விஷயம், அறுதி பெரும்பான்மை மாநிலங்களில் சாத்தியமில்லாத விஷயம். எங்களுடைய தீர்மானமே ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் மதுவிலக்கு கொண்டு வர வேண்டும் என்பதுதான். அதுல அதிக பாதிப்பு இருக்கு. எங்களுடைய தீர்மானம் படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒட்டுமொத்த இந்தியாவிற்கு கொண்டு வர வேண்டும் என்ற தீர்மானம் மதுவிலக்கோட இருக்கிறவங்களோட அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டவங்களோட எப்படி கூட்டணி வச்சாங்க? இருக்கும்போது உங்களை சட்டமன்றத்தில் நேரடியாக நிர்பந்தம் பண்ணோம். அதிமுக பாஜக கூட கூட்டணி வச்சிருக்கு, பாஜக கூட கூட்டணி வச்சிருக்கு, காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சிருக்கு. பாஜக கூட கூட்டணி வச்சு நான் மிகப்பெரிய தவறு இழைத்து விட்டேன்னு சொல்லி தமிழக முதலமைச்சர் மன்னிப்பு கேட்டாங்க. அவ்வளவுதான் நடந்திருக்கு. அதுல கூட்டணிங்கிற அரசியல் ரீதியாக நடக்கக்கூடிய விஷயம். ஆனா இந்த கொள்கை நடைமுறை சாத்தியமா இருக்கு. இந்த கொள்கைக்கான ஒரு முன்னெடுப்பா இருக்கணுமாங்கிறதா கண்டிப்பாக நடைமுறை சாத்தியம் இருந்தா தாங்க இதை செய்ய முடியும். நடைமுறை சாத்தியம் இல்லைங்கிறதுனாலதான் தமிழக எந்த ஒரு முயற்சியும் இல்லை. ஆனால் தமிழக முதல்வர் இதற்கான முயற்சிகளை மேற்கொள்வார்கள். எனக்கு மாற்றுகிறது. இவர் சொன்னாரு கடைசி நேரத்தில் தேர்தலுக்கான அரசியல். இன்றைக்கு மருத்துவர் அன்புமணி ராமதாசுடைய அறிக்கை கூட இதுக்கப்புறம் நீங்க கொண்டு வாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் ஜெயலலிதா அவர்களை பார்த்து நீங்க கொண்டு வாங்க, நீங்க கொண்டு வரலன்னு சொன்னா நாங்க ஆட்சிக்கு வரும்போது நாங்க கொண்டு வரோம் அறிக்கையிலே தெளிவா சொன்னார். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியினுடைய பேரை கெடுப்பதற்காக எல்லா பகுதிகளிலும் பத்திரிகைகள்லாம் விலை கொடுத்து அச்சு ஊடகங்கள்லாம் அதுக்கு எல்லாமே பண்ணிக்கிட்டு அந்த குற்றச்சாட்டுக்கு இது சம்பந்தம் இல்ல. நம்ம ஊடகங்கள் வந்து விலை போச்சா இல்லையாங்கிற தாண்டி குறித்து எப்படி சாத்தியம் என்பது நாங்க ப்ளூ பிரிண்டா கொடுத்திருக்கிறோம். எங்களுடைய வரைவு தேர்தல் அறிக்கையில கொடுத்திருக்கிறோம். அதையாவது நீங்க செயல்படுத்துங்கன்னு சொன்னா முடியல. உங்களால முடியாட்டி நாங்க வந்து செய்யறோம். தேர்தலுக்காக வைக்கப்படக்கூடிய விமர்சனங்கள் தான் என்று ஒரு பார்வை இருக்கிறது. நடைமுறை சாத்தியமில்லாத விஷயம் என்று ஒரு பார்வை இருக்கிறது. நிச்சயமாக சாத்தியமோ இல்லையா அது நோக்கிய முன்னெடுப்புகள் இருக்க வேண்டும். ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்டாக அரசாங்கம் அப்படித்தான் செயல்பட வேண்டும். மாற்றுப்பார்வை வைக்கப்படுகிறது. நிச்சயமாக ஒரு தேவைதான் சட்டங்களையும் திட்டங்களையும் கொண்டு வருகிறது. தமிழகத்துக்கு தேவை மதுவா மதுவிலக்கா மக்கள் தான் தீர்மானிக்க முடியும். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து எடுத்த 2 பேருக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நண்பர்களே. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.